ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு, ஓகேவா, வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு 6 to 10th பாக்ஸில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின் இருக்குது சோசியல் சயின்ஸில், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாக்ஸில் இருந்தே கொஞ்சம் நிறைய கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நாணயங்களை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது, நாணயவியல். ஓகேவா, அதே மாதிரி கல்வெட்டியலை பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க, எழுத்துக்கள் பொறிப்பு பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னா கல்வெட்டியல். இதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிசி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அப்ப நாணயங்கள் பற்றி படிக்கும் படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நாணயவியல். அடுத்து பாருங்க, கீழே அப்படியே இருக்கு பாருங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றி படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கல்வெட்டியல். இது எங்க இருக்கு அப்படின்னா 6th பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா, அப்ப எழுத்து பொறிப்பு பற்றி படிப்பு, எழுத்து பொறிப்பு பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா கல்வெட்டியல். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான எந்த சொல்ல இருந்து வந்ததுன்னா ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அப்ப இதோடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனிலிருந்து. விலங்குகளுக்கான மருத்துவமனையை கட்டிய முதல் மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர். ஓகேவா, வெற்றிக்கு பிறகு போரை கைவிட்ட முதல் ஆட்சியாளர் யாருன்னா அசோகர். எந்த போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்க போர் கிமு 261 ஏற்பட்டிருக்கும், நடந்திருக்கும். ஓகேவா, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது எது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி. ஓகேவா, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுல ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன். ஓகேவா, லோகோஸ் என்பதன் பொருள் பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க, மெசடோபியா நாகரிகம் எந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்டது அப்படின்னா கிமு 3500 இருந்து கிமு 2000 வரைக்கும். எகிப்து நாகரிகம் கிமு 3100 இருந்து கிமு 1100 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா கிமு 3300 இருந்து கிமு 1900 வரைக்கும். சீன நாகரிகம் எந்த இடைப்பட்ட காலத்திற்குரியது அப்படின்னா கிமு 1700 இருந்து 1122 வரையில. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1861. தொடங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகேவா, அவர்தான் இந்திய தொல்லியல் துறையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ, ஓகேவா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடில்லியில இருக்கு. சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். ஓகேவா, மெஹர்கர் அப்ப எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலா நாற்று பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா இருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கலம். மண் செங்கற்களால் செய்யப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்திற்கு அப்படின்னா ராகிகர்கி, ஹரியானா. மண் செங்கற்களால் செய்யப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. அப்ப இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நகரம். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத விஷயம். ஓகேவா, அவங்க அறியாதது என்ன அப்படின்னா குதிரை மற்றும் இரும்பு. விலங்குன்னு கேட்டா குதிரை, உலோகம் கேட்டா இரும்பு. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் செம்பு. நாலங்காடி என்பதன் பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்துல செயல்படக்கூடிய அங்காடி. தூங்கா நகரம் என அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா மதுரை. பூம்புகார் துறைமுகமாக இருந்து மதுரை ஒரு வணிக நகரமாக இருந்தது. ஓகேவா, அப்ப காஞ்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வி மையமா இருந்திருக்கும். அப்ப பூம்புகார்னு எடுத்துக்கிட்டா இதோட தொடர்புடையதுன்னா துறைமுகம். மதுரை எடுத்துக்கிட்டா அது ஒரு வணிக நகரம். காஞ்சி எடுத்துக்கிட்டா அது ஒரு கல்வி மையமா இருந்திருக்கும். இந்திய வரலாற்றில் கிமு 1500 to 600 காலகட்டம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை எவ்வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னா பாலி. சபா மூத்தோர் அவைகளை கொண்ட மன்றம். சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழுவை சமிதின்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படும் பெரிய மண்பாண்ட ஜாடிகள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முதுமக்கள் தாழிகள். அடுத்து பாருங்க, வீர ராகவாபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. கும்மால மருதுப்பட்டி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம். இங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா கற்திட்டைகள் பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிரு என்றால் நீளமான அப்படின்றது பொருள். மகாவீரருடைய இயற்பெயர் என்னங்க, வர்த்தமானர். மகாவீரர் பிறந்த இடம்
வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பீகார்ல. மகாவீரர் இறந்த இடம் பவபூரி பீகார். அடுத்து பாருங்க, பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சித்தார்த்தர். கௌதம புத்தர் பிறந்த இடம் லும்பினி தோட்டம் நேபாளம். கௌதம புத்தர் இறந்த இடம் குஷிநகர் உபி உத்தரப்பிரதேசம். ஹீனயான பிரிவினை பயன்படுத்தும் மொழி பாத்தீங்கன்னா பிராகிருதம். ஹீனயான பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தேரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாயான பிரிவு பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய மொழி சமஸ்கிருதம். புத்த மதத்தை நிறைவேறியார்னா கௌதம புத்தர். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர். முத்ரா ராட்சசம் விசாகதத்தருடையது. மௌரிய பேரரசின் தலைநகரம் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னவர் HG வெல்ஸ், வரலாற்று அறிஞர். சீன பெருஞ்சுவரை கட்டியவர் குன்சியாங். சீன பெருஞ்சுவரை கட்டியவர் யாருங்க? குன்சியாங். ஓகேவா? அடுத்து பாருங்க, பனை ஓலை கையெழுத்து பிரதிகளாக முதலில் இருந்த தமிழ் செவ்வியல் நூல்களை, பழங்கால தமிழ் நூல்களை மீட்டெடுத்து வெளியிடுவதில் பல ஆண்டுகளாக பாடுபட்டு அதனை வெளியிட்டவர் பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். உவே சாமிநாத ஐயர் மற்றும் தாமோதர பிள்ளை. இதுல பாருங்க, உவேசா வேரஸ், தாமோதர பிள்ளை யாழ்ப்பாணம். ஓகேவா? இப்ப இதுல ஆறுமுக நாவலர், அதுக்கப்புறம் தாமோதர பிள்ளை, உவே சாமிநாதர், இவங்க 3 பேருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை ஓலையில இருந்ததை எடுத்து மீட்டு என்ன பண்ணிருப்பாங்க, மக்களுக்கு அச்சு வடிவத்துல கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த 3 பேர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆறுமுக நாவலர், உவேசா, தாமோதர பிள்ளை. ஓகேவா? ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது அப்படின்னா கலிங்க மன்னர் கரவேலனுடையது. இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தானிஸ். எந்த இலக்கிய படைப்பு தமிழ் மொழியின் தரம் மற்றும் சங்க கால தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது? தொல்காப்பியம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியிலிருந்து அளவிற்கு பழமையானது அப்படின்ற கருத்தை சொல்லியிருப்பார். ஏனைய மொழிகளின் செல்வார்க்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமா வழங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு, தமிழை சொல்லியிருப்பாரு. முக்கிய சேர ஆட்சியாளர்கள் உதய சேரலாதன், இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்பரை. காவிரியின் குறுக்கே டெல்டா பகுதி முழுவதும் பாசனத்திற்கு நீரை திருப்புவதற்காக கல்லணை கட்டியவர் கரிகாலன். கல்லணை கட்டும் போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு பாசன நீர் அளித்தது? 69,000 ஏக்கர். சோழர்களின் முக்கிய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சேற்றன்னி, கரிகால வளவன், கோச்செங்கனன், கிள்ளிவளவன், பெருநற்கிள்ளி. முக்கிய பாண்டிய ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா நெடியோன், நன்மாறன், முதுகுடி பெருவழுதி, நெடுஞ்செழியன். சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டம் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டம் மாறன், வழுதி, செழியன், தென்னர். மூவேந்தர்கள். ஓகேவா? சேரர்கள் அவங்களுடைய மாலை பனம்பூ மாலை, துறைமுகம் முசிறி தொண்டி, தலைநகர் வஞ்சி கரூர், சின்னம் பாத்தீங்கன்னா வில்லம்பு. இதுவே சோழர்கள் எடுத்துக்கிட்டா அத்திப்பூ மாலை, பாண்டியர்கள் எடுத்துட்டா வேப்பம்பூ மாலை. சோழர்களுடைய துறைமுகம் புகார், பாண்டியர்களுடைய துறைமுகம் கொர்க்கை. தலைநகர் சோழர்களுடைய தலைநகர். ஓகேவா? முற்கால சோழர்கள் அவங்களுடைய தலைநகர் பாத்தீங்கன்னா உறையூர், புகார். பாண்டியர்களுடையது மதுரை. சின்னம் பாத்தீங்க அப்படின்னா சோழர்களுடையது புலி, பாண்டியர்களுடையது 2 மீன்கள். அடுத்து பாருங்க, திணை. குறிஞ்சி எடுத்துக்கிட்டா மலை சார்ந்த இடம். அவங்களுடைய தொழில் வேட்டையாடுதல், சேகரித்தல். ஓகேவா? மக்கள் அங்க வசிக்கக்கூடியவங்க குறவர், குரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முதன்மை கடவுள் பாத்தீங்க அப்படின்னா முருகன், சேயோன் அப்படின்னு சொல்லுவோம். முல்லை காடு சார்ந்த இடமும். ஓகேவா? அவங்களுடைய தொழில் ஆணிரை மேய்த்தல். மக்கள் ஆயர், ஆட்சியர். கடவுள் மாயோன். மருதம் வயலும் சார்ந்த இடமும். தொழில் பாத்தீங்கன்னா வேளாண்மை. மக்கள் உழவன், உழத்தியர். கடவுள் பாத்தீங்கன்னா இந்திரன். நெய்தல் கடல் சார்ந்த இடப்பகுதியும். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். மக்கள் பரதவர், பரத்தியர். கடவுள் வருணன். பாலை பாத்தீங்கன்னா வறண்ட நிலம். ஓகேவா? அவங்க தொழில் வீர செயல்கள், கொள்ளையடித்தல். மக்கள் மறவர், மரத்தியர். தெய்வம் கொற்றவை. சங்ககால பெண்பார் புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இவங்க எல்லாமே சங்ககால பெண்பார் புலவர்கள்.
ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி என்ற முசிறியை சொன்னவர் யாருன்னா பிலினி. ஓகேவா? எந்த நூல்ல அப்படின்னா நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற அவருடைய நூல்ல. ஓகேவா? அப்ப அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ரோம். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில், அதாவது வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்துல வந்து இந்த பத்திரம் இருக்கு. அலெக்சாண்டராவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. புஷ்யமித்திரவரால் ஆதரிக்கப்பட்ட சமஸ்கிருதத்தில் 2வது இலக்கண அறிஞர், சமஸ்கிருதத்துல 2வது இலக்கண அறிஞர்னா பதஞ்சலி. கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர். ஓகேவா? காரவேலர் பற்றி செய்திகளை நம்ம எந்த கல்வெட்டுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதிகும்பா கல்வெட்டு. 2ஆம் காட்பீசஸ் சீனா ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டு அயல்நாட்டு வர்த்தகத்தை வந்து ஊக்குவிச்சிருப்பார். அஸ்வகோஷர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர். பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல், அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. ஓகேவா? கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தர். வேத சடங்கான குதிரையை பலியிடும் வேள்வியை உயிர்ப்பித்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். 2ஆம் சந்திரகுப்தரனுடைய பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜா, தேவகுப்தர், தேவ ஸ்ரீ. விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்தினம். ஓகேவா? 9 புலவர்கள் தான் நவரத்தினம் சொல்லுவாங்க. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், அரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவம், காகபானார் ஜோதிடர், சன்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிக்கரர் வானியல் அறிஞர், வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டலப்பட்டர் வந்து மாயை வித்தக்காரர். 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் வந்து இந்தியாவிற்கு வந்திருப்பாரு. பாகியானுடைய கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தார்கள். கடுமையான தண்டனை நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை வழங்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காரு. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேத்ரானா என்னன்னு சொல்லுவாங்க? வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலானா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காற்று நிலம். வஸ்தினா குடியிருப்பு உகந்த நிலம். கபதசரகானா மேய்ச்சல் நிலம். நலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி. ஓகேவா? ஹீனர்களை தோற்கடித்து அவரின் ஆட்சியை முறியடித்தவர் யசோதர்மன். சிரஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து என்ன பண்ணுவாங்க? வணிகம் செய்வாங்க. இது சார்த்தவாக வந்து எருது பூட்டிய வண்டியில தான் என்ன பண்ணுவாங்க? பயணம் செஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல வணிகம் செய்வாங்க. குப்த நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குப்தர் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தர்கள் பயன்படுத்திய உலோகம் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம். பித்தளை, வெண்கலம், மணி உலோகம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணாம்பு. அர்ஷர் சீன பயணி இவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்சாலா என்ற இடத்துல வந்து சந்திச்சிருப்பாரு. கான்ஸ்டன்டினோபிள் நகரை உருவாக்கி ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டைனின் சமகாலத்தவர் 1ஆம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியர் ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசின் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். சிறுதொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்ட 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. சிறுதொண்டர் என்று அழைக்கப்படுபவர் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன். அவருடைய படைத்தளபதி வந்து பாத்தீங்கன்னா பரஞ்சோதி. சிம்ம விஷ்ணு வந்து அவனி சிம்மர். 1ஆம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜாதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான். ஐகோல் கல்வெட்டு எங்கு காணப்படுகிறதுனா ஐகோல், அதாவது பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகாவுடைய மேற்கு பகுதி. ஐவல கல்வெட்டில் சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதப்பட்டது. ஐவோல் கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றத கூறுது. உலக பாரம்பரிய தலமான பட்டாடக்கல் எங்கு அமைந்துள்ளதுன்னா பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா. விருபாக்ஷர் கோயில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். கிபி 8 மற்றும் 10ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் எது அப்படின்னா பாக்தாத். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? இது வந்து 6th இருக்கக்கூடிய ஹிஸ்டரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல தனித்தனியா பார்ப்போம். ஓகேவா?
புவியியல் தனியாக பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம்.